So I've been teaching you about the spirit of adultery. It means dealing with the spirit of adultery. நான் உங்களுக்கு இந்த விபச்சாரத்தின் ஆவியை எப்படி நாம் எதிர்ப்பது என்பதை குறித்ததாய் நான் போதித்து வருகிறேன். So I'd like to tell you that when you talk about adultery, it's a spirit. விபச்சாரம் என்று நான் சொல்லும் பொழுதே அது ஒரு ஆவி. Now anywhere you see when people get involved in fornication and adultery, they open doors for the demonic powers to affect their lives, even enter their lives and possess them. வேசித்தனத்திலோ விபச்சாரத்திலோ இருக்கும்படியாக தங்கள் வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே பிசாசின் வல்லமைகள் நுழைந்து இல்லை என்றால் அவர்களை ஆட்கொண்டு அவர்களை அழைக்கும்படியான முகாந்திரம் உருவாகிறது. So whenever someone is getting involved in such an activity, you open up your life for demonic invasion in your life. இப்படிப்பட்டதான நடவடிக்கைகளுக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுப்போம் என்றால் பிசாசின் வல்லமைகள் வந்து உட்பிரவேசிக்க கூடிய தருணம் உண்டாக்கப்படுகிறது. Now, a lot of people in the Bible, you see that they lost their destinies because they yielded to the spirit of fornication or adultery. அநேக வேதத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதும் தங்களுடைய எதிர்காலத்தின் திட்டத்தை இழக்க கொடுத்ததின் முகாந்திரம் இந்த வேசித்தனத்திற்கோ இல்லை என்றால் விபச்சாரத்தின் ஆவிகளுக்கோ அவர்கள் இடம் கொடுத்தார்கள். So a lot of Bible scholars, they say, one of these three things the devil would like to use to attack your life. இந்த மூன்று காரியங்களில் ஒன்று வேத பாரகர்கள் சொல்லுகிற ஒரு காரியம். So 3 W's. மூன்று W's என்று சொல்லப்படுகிற ஆங்கில எழுத்தின் காரியம். Wine, wealth, women. திராட்சை ரசம், சொத்து, பெண். For women it's men, wealth, wine. பெண்களுக்கு ஆண்கள் என்று சொல்லலாம், திராட்சை ரசம், சொத்து என்றும் சொல்லலாம். So a lot of other things the devil can use as well. அநேக மற்ற காரியங்களை கூட பிசாசு பயன்படுத்தலாம். So now I want you to read one particular verse, then I go about teaching on the same. That you find that in Proverbs chapter 6:32. நீதிமொழிகள் 6:32. Shall we? Here we go. But a man who commits adultery lacks judgment. Whoever does so destroys himself. நீதிமொழிகள் 6:32 தமிழ் வேதாகமம் உள்ளவர்கள் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். ஸ்திரீயினுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். The Bible says the one who commits adultery, he lacks judgment. வேதம் சொல்லுகிறது விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிகெட்டவன். And he is destroying himself. தன்னையே அவன் கெடுத்து போடுகிறான். So it is with the women. அப்படியே ஸ்திரீகளுக்கும் கூட. I've seen too many anointed men and women, they are sidetracked, their destinies have been hijacked because they lacked discipline, they didn't have judgment, they ended up fornicating. பாருங்கள், அநேக அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர்கள், புருஷர்களும் ஸ்திரீகளும் தங்களுடைய எதிர்கால திட்டத்திலிருந்து திசை திருப்பப்பட்டவர்களாயும் அந்த திட்டத்திலிருந்து கடத்தி செல்லப்பட்டவர்களாயும் ஆனதற்கு காரணம் தங்கள் வாழ்க்கையில் இந்த ஒழுக்கத்தை அவர்கள் பின்பற்றாமல் இப்படிப்பட்டதான வேசித்தனத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்தார்கள். So I believe the destiny of Samson could have been much different if only he had not yielded to the spirit of adultery. ஒரு விபச்சாரத்தின் ஆவிக்கு ஒருவேளை சிம்சோன் இடம் கொடாதிருந்திருப்பானால் அவனுடைய எதிர்காலமானது முற்றிலும் வித்தியாசப்பட்டதாக இருந்திருக்கும். So why I'm teaching what I'm teaching, it's because you need to know we are living in the world where we are just infiltrated by too much of the spirit of adultery. நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே இப்படிப்பட்டதான விபச்சாரத்தின் ஆவியானது அதிகமாய் புகுத்தப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டங்களில் நாம் ஜீவிப்பதால் நான் போதிப்பதை நான் போதிக்கிறேன். And today we can say that we are living in a world where sexual promiscuity is that easy. நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே இப்படிப்பட்டதான பாலுணர்வு சம்பந்தப்பட்டதான காரியங்களில் சமாளித்தல் அதிகமாய் இருக்கிற ஒரு சூழ்நிலை. The devil can use whatever he can, using the media, text, phone, WhatsApp, Facebook, so many other things.
and in order to destroy the lives of people. இப்படிப்பட்டதான நம்முடைய சுற்றி இருக்கிற வலைதளங்கள் மூலமாக, கைபேசி மூலமாக, இல்லை என்றால் இந்த மீடியா என்று சொல்லப்படுகிற நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் மூலமாக பிசாசு தாக்க முயற்சிக்கிறான். No, I'm not trying to say media is wrong. Don't misunderstand me. பாருங்கள், இப்படிப்பட்டதான நம்மை சுற்றி இருக்கிற இந்த காரியங்கள் தவறு என்று நான் சொல்லவில்லை. God is using media to the maximum to saturate the world with the gospel of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் கடந்து செல்வதற்கு தேவன் இந்த மீடியாவை பயன்படுத்துகிறார் அதிகமாக. Amen. So I am just telling you what the devil uses in order to accomplish his purposes. அவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக பிசாசு எப்படி இவைகளை பயன்படுத்துகிறான் என்பதை பற்றி தான் நான் பேசுகிறேன். A quick look I want you to have from Proverbs chapter 2 verses starting from 1. நீதிமொழிகள் 2:1 நான் விரைவாக பார்க்க விரும்புகிறேன். The Bible says, "My son, if you accept my words, store up my commands within you, turning your ear to wisdom and applying your heart to understanding, and if you call out for insight, cry aloud for understanding, if you look for it as for silver and search for it as for hidden treasures, then you will understand the fear of the Lord and find the knowledge of God, for the Lord gives wisdom, from his mouth come knowledge and understanding." நீதிமொழிகள் 2:1 வரை நான் வாசிக்கிறேன். என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். So you have to understand, without wisdom people are going to be destroyed. ஞானம் இல்லாமல் ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். And there's a promise in verse 8. It says, "For he guards the course of the just and protects the way of his faithful ones." 8வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்றால், அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். Verse 11 say, "Discretion will protect you. நல் யோசனை உன்னை காப்பாற்றும். Understanding will guard you." புத்தி உன்னை பாதுகாக்கும். Verse 12, "Wisdom will save you from the ways of wicked men." 12வது வசனம், அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கு தப்புவிக்கப்படுவாய். So now look at me. என்னை பாருங்கள். So the key thing here is to have wisdom that gives protection to you. இந்த இடத்தில் காணப்படுகிறதான ஒரு திறவுகோலை போன்றது என்ன என்றால் ஞானம், அதுவே நம்மை தற்காக்கும். So what we use against the demonic powers that are trying to invade over your soul, spirit and body, we need to understand we use the wisdom of God. நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தில் உட்பிரவேசிக்கும்படியாக இந்த உலகத்திலே பிசாசு பயன்படுத்துகிறதான காரியங்களிலிருந்து நாம் காக்கப்படும்படியாக உதவுவது ஞானம். So it's not a muscle encounter, you need to know it's a wisdom encounter. இது தசையின் வல்லமையால் சந்திக்கிற காரியம் அல்ல, ஞானத்தினால் நாம் சந்திக்கிறதான வல்லமை. It's a battle between the minds. இது மனதிற்குள்ளாக வருகிற யுத்தங்கள். The wisdom the Spirit of God is going to give you must overcome all the seductive wisdom of the world. உலகத்திலிருந்து வருகிறதான மயக்குகிறதான ஞானத்திலிருந்து தப்பும்படியாக ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவியிலே ஞானத்தை கொடுக்க வேண்டும். So quickly, if you have a look at verse 16 says, it will also save you from the adulteress. 16வது வசனம், இது பரஸ்திரிக்கு நம்மை தப்புவிக்கும் என்று 17 தமிழில் வருகிறது. Not only that says, from the wayward wife. பரஸ்திரி என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை அவள் வழியிலிருந்தும் நம்மை தப்புவிக்கும் என்று வருகிறது. In English also it says wayward wife. பாருங்கள், வழி தப்பின மனைவி என்று சொல்லலாம். Now have a look at me. மாறுபாடான மனைவி. Look at me. Today the enemy would like to attack marriages. எதிரியானவன் இன்று திருமணங்களை தாக்க விரும்புகிறான். Now what I'm saying to women, it also applies to men. நான் ஸ்திரீகளுக்கு சொல்லுகிற காரியம் ஆண்களுக்கும் பொருந்தும். The Bible says, talking about save you from the adulteress. வேதம் சொல்லும் பொழுது பரஸ்திரிக்கு நீ தப்புவிக்கப்படுவாய். Unless until God saves you, you're going to be knocked down. கர்த்தர் உங்களை தப்புவிக்காத பட்சத்தில் நீங்கள் தள்ளிவிடப்படுவீர்கள். So no amount of self discipline and self control cannot help you. நம்ம சுய
அடக்கத்தினாலோ அல்லது ஒழுக்கத்தினாலோ இந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியாது. The Bible clearly says only wisdom from the Lord can save you. தேவனிடத்திலிருந்து வருகிற ஞானம் மாத்திரமே நம்மை தப்புவிக்கும். So never ever say I am a strong man, I am a strong woman. It is deception. எப்பொழுதுமே நீங்கள் உங்களை பலனுள்ள ஒரு புருஷனாக பலனுள்ள ஒரு ஸ்திரீயாக சொல்லிக் கொள்ளாதிருங்கள். அது ஒரு வஞ்சகம் மாத்திரமே. I've seen a lot of people who said they are strong in certain areas. Finally the devil knocked them down. எத்தனையோ ஜனங்கள் தங்களுடைய பலத்தை பேசின இடத்திலேயே பிசாசு அவர்களை தள்ளிவிட்டான். So your strength, it doesn't bother Satan and the demonic powers. சாத்தானையோ அவனுடைய பிசாசின் வல்லமைகளையோ உங்களுடைய பலன் என்று சொல்லுகிற காரியங்கள் ஒன்றும் பாதிப்பது இல்லை. But at the same time, though you're weak, it doesn't mean that you're going to be destroyed either. அப்படியே நீங்கள் பலவீனமாய் இருப்பதினாலும் அழிக்கப்படுவது இல்லை. The point here is how you educate yourself to trust and depend upon God in times of weakness. That's going to save your life. அந்த பலவீனத்தின் நேரங்களிலே எத்தனை அதிகமாய் நீங்கள் தேவனை நம்பி அவருடைய பலத்தை சார்ந்து கொள்ளுகிறீர்கள் என்பதை வைத்தே உங்கள் பலவீன நேரங்களில் நீங்கள் தப்புவிக்கப்படுகிறீர்கள். Let the weak say that I'm strong. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லிக் கொள்வானாக. It's a confession. அது ஒரு அறிக்கை. I know I'm weak, எனக்கு தெரியும் நான் பலவீனன். but I will not confess weakness. ஆனால் நான் பலவீனத்தை அறிக்கை செய்ய மாட்டேன். I'm going to confess I'm strong. நான் எதை அறிக்கை செய்வேன்? நான் பலத்தையே அறிக்கை செய்வேன். I'm a winner. நான் ஜெயிக்கிறவள். I'm an overcomer. நான் மேற்கொள்ளுகிற நபர். I have partnership with God. நான் தேவனுடைய பங்குதாரன். So now here the Bible is talking about a wife who's attacked by the enemy. இங்கே வேதத்திலே எதிரினால் தாக்கப்பட்ட ஒரு மனைவியை பற்றி பார்க்கிறோம். So now the Bible says this woman uses seductive words. இந்த ஸ்திரீயானவள் இச்சகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். Somebody say seductive words. மயக்குகிற வார்த்தை என்று சொல்லலாம், ஆனால் இங்கே தமிழ் வேதத்தில் இச்சகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். You should be able to discern the words of people. உங்களுக்கு ஜனத்தினுடைய வார்த்தைகளை இனம் கண்டுகொள்ள தெரிய வேண்டும். Sometimes the words can be so intoxicating. சில நேரம் வார்த்தைகளானது இப்படி மிக மயக்கத்தை தரக்கூடியதாய் இருக்கலாம். If you entertain yourself by listening to an opposite sex because you like the voice of the man, you like the voice of the woman, I want to warn you. இப்படியே நம்முடைய எதிர்த்தரமான நபரினிடத்திலே அவருடைய சத்தத்தை குறித்தோ வார்த்தைகளை குறித்தோ மயங்குகிற தன்மை இருந்து மாட்டிக்கொள்ளுகிற நிலைமை இருக்கும் என்றால் எச்சரிக்கையாய் இருங்கள். You need to have a Holy Ghost filter in your ears. உங்களுடைய செவிகளில் பரிசுத்த ஆவியினால் வருகிற சல்லடை இருக்க வேண்டும். You understand what I'm talking about? Amen. So when you listen to somebody, don't just carry it away because their voice is so intoxicating. சிலருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது அப்படியே நீங்கள் என்ன சொல்லலாம், கடத்தி செல்லப்படாதபடி நீங்கள் காத்துக்கொள்வது அவசியம். என்றால் வார்த்தை இப்படி மயக்கத்துக்குரியதாய் இருக்கிறது. You follow what I'm saying? So now the Bible says she uses seductive words. வேதம் சொல்லுகிறது இந்த ஸ்திரீயானவள் இச்சகமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். That's how the devil works. அப்படித்தான் பிசாசு செயல்படுகிறார். Now words can transfer and communicate a lot of evil things. வார்த்தைகள் अनेक தீமையான காரியங்களை பகிர்ந்து கொடுக்க முடியும். So when your ears are anointed, உங்களுடைய செவிகள் அபிஷேகம் பண்ணப்பட்டதாய் இருக்கும்போது you'll be able to discern the spirit behind the voice of that person. அந்த நபருடைய சத்தத்திற்கு பின்பாக இருக்கிற ஆவியை நீங்கள் இனம் கண்டுகொள்ள முடியும். We don't just go by how it sounds. அந்த சப்தத்தின் அடிப்படையில் நாம் செல்வது இல்லை. You need to discern the spirit operating behind that voice. ஆனால் அந்த சப்தத்தின் பின்னணியில் செயல்படுகிற ஆவியை நீங்கள் பகுத்தறிய வேண்டும். Since some people for no reason they are good entertainers when it comes to talking with people. சில ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது எப்பொழுதுமே அவர்களை இப்படி ஈடுபடுத்தி பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். You understand what I'm saying? So whenever you see people talking too much out of context and trying to impress you, and I'm talking about the opposite sex, be careful. எதிர்மறையான பாலுணர்வு உடையவர்களை நான் சொல்லுகிறேன். இப்படியாக சம்பந்தம் இல்லாமல்
அந்த நேரத்திற்கு சம்பந்தப்படாத காரியங்களை பேசி உங்களை ஈடுபடுத்துகிறவர்களா இருந்தால் எச்சரிக்கையாய் இருங்கள். No, I'm not saying this because I'm narrow-minded. Don't get me wrong. ஒரு குறுகிய மனப்பான்மை உடையவனாய் நான் இருப்பதினால் இப்படி பேசுகிறேன் என்று நினையாதிருங்கள். I am just trying to tell you how to unmask the spirit that is behind the voice. இந்த சத்தத்திற்கு பின்பாக இருக்கிற ஆவியின் முகத்திரையை எப்படி கிழிப்பது என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கிறேன். So I would like to tell you everything starts somewhere at some time. எந்த ஒரு விஷயமும் எங்கோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு நேரத்திலே தான் துவங்குகிறது. If you don't have discernment, it begins to develop. இந்த பகுத்தறிவு நமக்கு இல்லை என்றால் இதில் நாம் வளர ஆரம்பிக்கிறோம். One thing will lead to another. ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியம். Sometimes you may not think of having sex with that person, ஒருவேளை அந்த நபரோடு உடலுறவு வைக்க நினைப்பது இல்லை, but just you like to hang around with that person. ஆனால் அந்த நபரோடையே சுற்றி இருக்க விரும்புவது. I'm talking about the opposite sex. நான் எதிர்மறையான நபரை சொல்லிக் You கொண்டிருக்கிறேன். enjoy the conversation. அந்த சம்பாஷணையை நாம் அனுபவிப்பது. Knowingly or unknowingly you are attracted to that person. இப்படி தெரிந்தோ தெரியாமலோ அந்த நபரிடத்தில் வசீகரிக்கப்படுவது. Slowly you develop an emotional attachment. இப்படியாக உணர்வு ரீதியான ஒரு தொடர்பை உண்டாக்கிக் கொள்வது. Today a lot of people know in the city of Bangalore, you know that they have extramarital relationship, as they in their working place. பாருங்கள், இப்படி வேலை செய்கிற இடத்தில் இந்த பட்டணமாகிய பெங்களூர் பட்டணத்தில் அநேக வேலை பார்க்கிற இடத்தில் இப்படியாக திருமணம் அல்லாத உறவிலே மாட்டி இருக்கிறார்கள். They are talking about one night stand. ஒரு ராத்திரி காரியம் என்று சொல்வார்கள். As long as you and we both agree, it's not going to be a problem to anybody. நாம் இருவரும் இதில் ஒத்து போகிற பட்சத்தில் யாருக்குமே பிரச்சனை இல்லை. That's wrong. அது தவறு. You need to understand we have a covenant with God. நாம் தேவனோடு உடன்படிக்கை வைத்திருக்கிறோம். If you believe what the Bible says is true, நீங்கள் வேதம் சொல்வது உண்மை என்று நம்புவீர்கள் என்றால், the Bible gives us a warning saying that the man who commits adultery lacks judgment. வேதம் சொல்லுகிறது, இப்படியாக விபச்சாரம் செய்கிறவன் அவன் புத்தியை இழக்கிறான். It doesn't have wisdom. அவனுக்கு ஞானம் இல்லை. And the Bible says he is destroying himself. அவன் தன்னை தானே அழித்துக் கொள்ளுகிறான். So now listen. இப்பொழுது கவனியுங்கள். And the Bible says, verse number 17 says, this woman, though she was married, and she has left the partner of her youth. பாருங்கள், இந்த ஸ்திரீயை பற்றி பேசும்பொழுது அவள் திருமணம் ஆனவளாய் இருந்தாலும் தன் இளவயதின் நாயகனை விட்டுவிட்டாள். So here the Bible is talking about a young woman. இங்கே ஒரு இள வயதுள்ள ஸ்திரீயை பற்றி பார்க்கிறோம். She was married and she had a covenant relationship with her husband. அவள் திருமணம் ஆனவள், தன்னுடைய கணவரோடு ஒரு உடன்படிக்கையில் இருந்தவள். But she didn't want to stay in that marriage. ஆனால் அந்த திருமணத்தில் அவள் இருக்க விரும்பவில்லை. The Bible says she walked out of the marriage. அவள் அந்த திருமணத்தை விட்டு வெளியே சென்றாள். It is not her husband. அவளுடைய கணவர் அல்ல. And today we see a lot of divorce even among Christians. இன்று अनेक கிறிஸ்தவர்கள் மத்தியில் கூட விவாகரத்தை பார்க்கிறோம். In the Bible God says I hate divorce. வேதத்திலே தேவன் சொல்லுகிறார், நான் விவாகரத்தை எதிர்க்கிறேன். No, God says I hate divorce. நான் விவாகரத்தை வெறுக்கிறேன். The covenant relationship, as you make a vow on your wedding day, we say until death do us apart. மரணம் நம்மை பிரிக்கும் மட்டும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கையின் நேரத்தில் ஒருவரோடு ஒருவர் வாக்கு பண்ணுகிறோம். But the devil would like to attack you and the covenant you have with God and with your partner. ஆனால் பிசாசு நீங்கள் தேவனோடும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடும் வைத்திருக்கிற அந்த உடன்படிக்கையை தாக்குகிறான். Though she was married, she didn't want to have a committed relationship with her husband. அவள் திருமணமானவள் என்றாலும் தன்னுடைய கணவரோடு ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ விரும்பவில்லை. And the second part of the verse says that she ignored the covenant she made before God. அந்த இரண்டாவது அந்த வசனத்தின் பகுதி சொல்லுகிறது, தன்னுடைய தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. Not only she had a problem with the husband, தன் கணவரோடு மாத்திரம் பிரச்சனை இல்லை, but the Bible says she was an unspiritual woman. இவள் ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ அல்ல. She doesn't have the fear of God. தேவனுடைய பயமற்றவள். She had a covenant with God. தேவனோடு உடன்படிக்கையை வைத்திருந்தாள். She knew God. தேவனை அறிந்திருந்தாள். Maybe she was married in the church. ஒருவேளை அவள் சபையில் திருமணம் செய்திருக்கலாம். The Bible says very clearly, but she ignored the covenant she made before God. ஆனால் தன்னுடைய தேவனோடு அவள் செய்திருந்த உடன்படிக்கையை அவள் மறந்தாள். Always you need to remember the spirit of adultery will like to seek and destroy the
covenant, the holy covenant of your marriage relationship. உங்களுடைய திருமணத்தில் இருக்கிறதான அந்த பரிசுத்த உடன்படிக்கையை அழிக்கும்படியாக வருவதே விபச்சாரத்தின் ஆவி. We have done that covenant in the name of the Father, Son and the Holy Spirit. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அந்த உடன்படிக்கைக்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். And what God has joined together, let no man put asunder. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். Somebody shout hallelujah. Your marriage is so wonderful, beautiful and purposeful because God himself is involved in your marriage. தேவனே உங்களுடைய திருமணத்தில் ஈடுபட்டு இருப்பதனால் உங்களுடைய திருமணமானது அருமையானது, அழகானது, அது நோக்கம் நிறைந்தது. But the Bible says here, when the spirit of adultery took over this woman, she ignored the covenant she made before God and she left her husband. இப்போது இந்த ஸ்திரீயானவள் இந்த விபச்சாரத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்த பொழுது என்ன நடந்தது? தன்னுடைய தேவனுடைய உடன்படிக்கையை மறந்தால் தன் இளவயதின் நாயகனை விட்டாள். And the Bible says she goes around looking for men so that she can devour them. இப்படி அவள் மற்ற மனுஷர்களை நாடி சென்று அவர்களை விழுங்கும்படியாக சந்தர்ப்பத்தை தேடினாள். She is very good with words. வார்த்தைகளில் மிகவும் திறமை பெற்றவள். Seductive words. மயக்குகிற வார்த்தைகள். When I am saying is, I'm not only talking about women, but I want to say even about men. நான் வெறும் ஸ்திரீகளை மாத்திரம் இந்த இடத்தில் பேசவில்லை, ஆண்களையும் சேர்த்து பேசுகிறேன். You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? And then verse 18 says a house. 18வது வசனம் அவளுடைய வீடு. Somebody say her house. There's something about the house where she lives. அவள் வாழ்கிற வீட்டை குறித்து ஒன்று உள்ளது. The Bible says a house is a chamber of death. அவளுடைய வீடு மரணத்தின் ஒரு வாசல். Just like people, they take them on trial and they execute them in the death chamber. எப்படி இப்படியாக மரணத்தின் ஒரு திட்டத்தை பெற்றவர்கள் இல்லை என்றால் when somebody is taken to a death chamber, இப்படி மரணத்தின் அந்த அறைக்குள் அழைத்து or a செல்லப்பட்டவர்கள் criminal is going to be executed, குற்றவாளிகள் இப்படியான தண்டனையை பெற்றுக்கொள்ளும் பொழுது that's the end of that person's அந்த life. மனுஷனுக்கு அதுவே முடிவு. That's the kind of imagery the Bible uses here. அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை இங்கே வேதம் A பயன்படுத்துகிறது. house leads down to death. அவளுடைய வீடு மரணத்திற்கு போகும் பாதை. Not only that, அது மாத்திரமல்ல, oh, I want to tell you, I pray that you will understand this, what I'm saying. நான் சொல்வதை புரிந்து கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். And also say she has the company and the fellowship with the spirits of the dead. அது மாத்திரமல்ல, அவள் மரித்தோருடைய ஆவிகளோடு சம்பந்தப்படுத்தி ஐக்கியம் வைத்திருக்கிறவள். She has some kind of supernatural fellowship and transactions with the spirits of the dead. மரித்தவர்களின் ஆவிகளோடு இப்படி அசாதாரணமான ஒரு தொடர்பையும் பங்கு தாராளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ. A lot of families being destroyed. அநேக குடும்பங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது. No, it's something like a quick relationship. இது ஒரு திடீரென்று வருகிற உறவு. Out of nowhere that lady will appear. எங்கிருந்தோ திடீரென்று இப்படிப்பட்ட ஸ்திரீகள் தோன்றுவார்கள். Or this men will appear. இப்படிப்பட்ட ஆண்கள் தோன்றுவார்கள். This relationship will not last beyond say about 6 months even. ஒரு 6 மாதம் கூட இந்த உறவு நீடிக்காது. Once the job is done, ஒருவேளை இந்த வேலை முடிந்தது என்றால், once they are destroyed, அழிக்கப்பட்டார்கள் என்றால், they just throw them away and go to another person. அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு இன்னொரு ஆளை தேடி போவார். You need to know the powers of hell are active behind these kind of people. இப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு பின்னணியத்தில் இந்த நரகத்தின் ஆவிகள் செயல்படுகிறது. The Bible says a house is being used like a chamber of death. அவளுடைய வீடானது இப்படி மரணத்திற்குள் அழைத்து செல்லுகிற ஒரு அறையை போன்று பயன்படுகிறது. She has fellowship with the supernatural world or even with the underworld, the demons, with the spirits of the dead, the Bible says. மரித்தோருடைய ஆவிகளாகிய இப்படிப்பட்டதான ஆவியின் உலகத்தோடும் இந்த பாதாளத்தின் ஆவிகளோடும் அவர்களுக்கு தொடர்பு உண்டு. There's another verse I want you to have a look at. இன்னொரு வார்த்தை நீங்கள் பார்க்கும்படி நான் விரும்புகிறேன். Proverbs chapter 5 verse number 3. நீதிமொழிகள் 5 வசனம் 3. From 3 onwards. 3 வாசிக்கலாம். I want to read, for the lips of an adulteress drip honey, and her speech is smoother than oil. பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். Listen. கவனிங்கள். Now look at me. என்னை பாருங்கள். Here also the Bible says the lips of an adulteress. இங்கே பரஸ்திரியின் உதடுகளை பற்றி பேசுகிறது. There's another verse and it talks about let your lips be anointed. இன்னொரு இடத்தில் வார்த்தைகளை பார்க்கிறோம், உடைய உதடுகள் அபிஷேகம் பண்ணப்பட்டிருப்பதாக. Hallelujah.
So when you talk about godly men and women, their lips have been anointed. நீங்கள் இப்படியான தேவ பக்தியுள்ள ஸ்திரீகளையும் புருஷர்களையும் பற்றி பேசும் பொழுது அவருடைய உதடுகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவை. Whenever somebody uses their mouth or their lips to talk about ungodly things, you need to have a warning about that person. உதடுகளையும் தங்கள் வாய்களையும் திறந்து இப்படியான தேவ பக்தியற்ற காரியங்களை பேசும் பொழுது அவளை குறித்து நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும். Words represent people. ஏனென்றால் வார்த்தைகள் நபர்களை பிரதிபலிக்கிறது. That's what the Bible says, stay away from all kind of coarse joking. அதனால் தான் வீண் வார்த்தைகளுக்கு நாம் விலகி இருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. You need to always monitor and apply breaks as far as your conversation and your words are concerned. உங்களுடைய சம்பாஷணையும் வார்த்தைகளையும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் தடைகளை செயல்படுத்தியும் நீங்கள் கண்காணிக்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். How many of you like honey? எத்தனை பேருக்கு தேன் பிடிக்கும்? How many of you call your spouse honey? எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஹனி, அதான் தேனே என்று அழைக்கிறீர்கள்? That's the right way to call. அப்படித்தான் அழைக்க வேண்டும். Call your spouse honey. உங்களுடைய வாழ்க்கை துணையை தேனே என்று அழையுங்கள். Not somebody else. வேற யாரையும் அழைத்து விடாதீர்கள். You understand what I'm saying? That's how it should be. அப்படித்தான் இருக்க வேண்டும். But the Bible says here, the lips of an adulteress drip honey. இங்கே வேதம் சொல்லுகிறது பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடு போல் ஒழுகும். And her speech is smoother than oil. அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். The Bible uses two things, honey and oil. வேதம் இரண்டு காரியங்களை பயன்படுத்துகிறது, தேன், எண்ணெய். Both are very smooth. இரண்டுமே மிருதுவானது. So you need to understand, when these people talk, you will not be able to judge anything based on how they talk. இப்படி இந்த ஜனங்கள் பேசும் பொழுது, நபர்கள் பேசும் பொழுது எதின் அடிப்படையில் பேசுகிறார்கள் என்பதை நிதானிக்க கூட முடியாது. Sometimes they are so gentle, so polite, very nice to listen to them. சில நேரம் அவர்கள் அவ்வளவு மெதுவாக, அவ்வளவு மென்மையாக, கவனிப்பதற்கு அவ்வளவு மிருதுவாக பேசுவார்கள். No, but you will never know. No, there's a demonic spirit masquerading itself behind that person and operating through that person. ஆனால் உங்களுக்கு தெரியாத அந்த நபருக்கு பின்னணியில் ஒரு பிசாசின் ஆவி தன்னைத்தானே மறைத்து கொண்டு அழிக்கும்படியாக செயல்படுகிறது. That's why I keep saying, it's a spirit of fornication, it's a spirit of adultery. அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அது ஒரு வேசித்தனத்தின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி. The Bible says, honey drips out of her mouth. வேதம் சொல்லுகிறது தேன் கூடு போல் அந்த உதடுகளில் இருந்து ஒழுகும். They talk very smoothly. அவர்கள் மிக மிருதுவாக பேசுவார்கள். How do you like it? எப்படி பிடித்திருக்கிறது உங்களுக்கு? No, it applies to men also. அது ஆண்களுக்கும் பொருந்தும். Sometimes they look so gentle. சில நேரம் அவ்வளவு மென்மையாக இருப்பார்கள். So courteous. மிக நாகரிகமாக இருப்பார்கள். Beautiful words. அழகான வார்த்தைகள். Honey is dripping. தேன் ஒழுகுகிறது. Now sometimes people are deceived. சில நேரம் ஜனங்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். What you need to know is, and if your spirit is dead, your spirit is not active, you will not pick up anything beyond how it looks on the exterior. பாருங்கள், வெளி தோற்றத்தை தாண்டி என்ன நடக்கிறது என்பதை எப்பொழுது அறிய முடியாது என்றால் நம்முடைய ஆவி மரித்ததாக, தேவனோடு உறவில்லாததாக இருக்கும் பொழுது. And the Bible talks about Solomon. He prayed to God saying, give me a discerning heart so that I can discern people. சாலமோன் தேவனிடத்தில் கேட்டதான ஒரு காரியம், விவேகமுள்ள ஒரு இருதயத்திற்காக அவன் கேட்டான். அதனால் தேவன் ஜனங்களை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக கேட்டான். Use the discernment in your heart. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பகுத்தறிவை பயன்படுத்துங்கள். Somebody say amen. But the Bible says, வேதம் சொல்லுகிறது, verse number 4, but in the end. ஆனால் முடிவிலோ. Somebody say, but in the end. My goodness. She is bitter as gall. எட்டி போல் அவள் கசப்புள்ளவள். Sharp as a double-edged sword. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையானவள். Hold on, now listen. கவனிங்கள் இப்பொழுது. Now another place you find the Holy Spirit uses the word double-edged sword only for God's word. தேவனுடைய வார்த்தைக்காக மாத்திரமே இன்னொரு இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். But here he uses the tongue of an adulteress, saying that she is as bitter as gall, and also her tongue is very sharp like a two-edged sword. இங்கே பரஸ்திரியின் வாயை பற்றி பேசும்பொழுது, இல்லையென்றால் நாவை பற்றி பேசும்பொழுது, அவள் எட்டை போல் கசப்புள்ளவள், அது மாத்திரமல்ல இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் கூர்மையானவள். Are you listening to what I'm saying? சொல்வதை கவனிக்கிறீர்கள்? So now you see that what the enemy uses, the mechanism of temptation, is all about words.
எதிரி பயன்படுத்துகிறதான இந்த சோதனையின் இந்த முகாந்திரத்தை பார்ப்பீர்கள் என்றால் வார்த்தைகளை பற்றினது. You like to use men and women with smooth and seductive words in order to catch your spirit and your soul like a bait. பாருங்கள், ஒரு பெயிட்டை போல இல்லை என்றால் என்ன சொல்லலாம், தூண்டிலை போல உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய ஆத்துமாவையும் பிடிக்கத்தக்கதாக எதிரியானவன் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பயன்படுத்த நபர்களை வைக்கிறார். If you don't have a discerning spirit, I want to tell you, let those demonic powers to make an invasion into your spirit and in your soul and also in your mind in order to bring defilement. பாருங்கள், இப்படிப்பட்டதான ஒரு அசூசி இல்லை என்றால் தீட்டை உங்கள் ஆவி ஆத்துமா எண்ணத்திலே மனதிலே கொண்டு வரும்படியாக பிசாசின் வல்லமைகளுக்கு நாம் இடம் கொடுக்கிறதாய் மாறிவிடும், நாம் பகுத்தறிவை பயன்படுத்தாத பட்சத்தில். Wisdom will always tell you to define boundaries around your marriage. ஞானம் எப்பொழுதுமே உங்கள் திருமணத்தை சுற்றிலும் வேலிகளை வைக்கும்படியாக போதிக்கும். I want to tell you that any other female or male apart from your spouse, don't develop unusual, uncommon, unwarranted chemistry between you and the other person. உங்களுக்கும் அந்த எதிர் நபரிடத்திலும் உங்களுடைய வாழ்க்கை துணையாய் இல்லாதவரிடத்திலே இப்படியாக வழக்கத்திற்கு மாறாக அசாதாரணமாக இல்லை என்றால் தேவை அற்றதான ஒரு இணைப்பை உண்டாக்காதபடி பார்த்துக் கொள்ளுங்கள். The depth and the intimacy that you have with your spouse cannot be proportionally be exercised with another person outside your marriage. உங்களுடைய திருமணத்தை தாண்டி இன்னொரு நபரோடு உங்களுடைய வாழ்க்கை துணையினிடத்தில் நீங்கள் வைத்திருக்கிற ஆழமும் நெருக்கமும் பகிர்ந்து கொள்ளப்பட முடியாதது. There should be a difference. அங்கே வித்தியாசம் இருந்தே இருக்க வேண்டும். It's only about the husband and wife. The Bible says, God said, both shall become one flesh. கணவன் மனைவியை பற்றி மாத்திரமே கர்த்தர் சொன்னார், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். So now, இப்பொழுது again the Bible says, வேதம் சொல்லுகிறது, her feet go down to death. அவளுடைய காலடிகள் மரணத்திற்கு இறங்கும். Her steps lead straight to the grave. அவள் நடைகள் பாதாளத்தை பற்றி போகும். My goodness. Over and over again you see these characters are directly connected to death. இப்படிப்பட்டதான இந்த கதாபாத்திரங்களை பற்றி திரும்ப வாசிக்கிறதான காரியம் அவர்களுடைய காலடிகள் மரணத்திற்கு இறங்குகிறது. You do not know what is about to destroy your life. எது உங்கள் வாழ்க்கையை அழிக்க போகிறது என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். Hello, are you listening to what I'm saying? நான் சொன்னதை கவனித்தீர்களா? When you get involved in such things, இப்படிப்பட்டதான காரியங்களோடு நாம் ஈடுபடும் போது your soul is getting destroyed. உங்களுடைய ஆத்துமாவானது அழிக்கப்படுகிறது. The Bible says, it leads to the chambers of death. வேதம் சொல்லுகிறது இவைகள் மரணத்தின் அந்த அறைக்குள் செல்லுகிறது. She gives no thought to the way of life. அவள் ஜீவ மார்க்கத்தை சிந்தித்துக் கொள்ள மாட்டாளாம். Listen, her paths are crooked. அவளுடைய வழிகள் இப்படியாக மாறுபட்டவை. But she knows it not. ஆனால் அவள் அறியவில்லை. How do you like it? That means she is an instrument in the hands of the devil. பிசாசுடைய கரங்களில் அவள் ஒரு கருவியாக இருக்கிறாள் என்ற அர்த்தம். She's being used by the enemy even without her knowledge. அவளுடைய அறிவே இல்லாமல் அவள் எதிரியினால் பயன்படுத்தப்படுகிறாள். So the Bible says, வேதம் சொல்லுகிறது, verse 8, வசனம் 8, keep to a path far from her. உன்னுடைய வழி அவளுக்கு தூரப்படுத்து. Do not go near the door of a house. அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. Hello. The Bible gives you a warning. Don't get close to these characters. வேதம் எச்சரிப்பை கொடுக்கிறது, இப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர்களை கிட்டி சேராதிருங்கள். The red light signal in your spirit turns on when you come across these characters. The Holy Spirit says, I don't find any alignment with that person. Stay away. பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்டதான சிகப்பு விளக்கை எரிய பண்ணுகிற எச்சரிக்கையை போன்று நம்முடைய ஆவியிலே அடையாளத்தை கொடுக்கிறார். உன்னுடைய ஆவிக்கும் இந்த நபரின் ஆவிக்கும் சம்பந்தமில்லை, விலகியிரு. So I like to say, don't let your intellect justify any relationship, but allow the witness of the Holy Spirit in your heart to give you discernment and to justify. மூளை அறிவு உங்களுக்கு எதுவும் சொல்லாமல் நீங்கள் பார்த்துக்கொண்டு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பகுத்தறிவை பயன்படுத்தி நீங்கள் இப்படிப்பட்டதான காரியங்களை நிதானிக்க வேண்டும். Are you with me? What the Bible says, do not go. வேதம் சொல்லுகிறது, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. So how do you define? எப்படி அதை நீங்கள் குறிப்பிடுவீர்கள்? How do you explain? எப்படி நீங்கள் அதை விளக்குவீர்கள்? So I would like to say, no matter what be the context
that allows you to meet with such kind of people, God says, just stay away. எந்த முகாந்திரத்தின் நிமித்தம் நீங்கள் அந்த நபரிடத்தில் இணைக்கப்படுவதாய் இருந்தாலும் அதை தவிர்த்து நீங்கள் அதை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறது. It may be even business, stay away. வியாபாரமாய் கூட இருக்கலாம், நீங்கள் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். It may be one of your relatives, stay away. அது உங்களுடைய உறவுகளில் ஒருவராய் கூட இருக்கலாம், விலகி இருங்கள். It may be among your close friends, stay away. உங்களுடைய நெருங்கிய நண்பர்களாய் கூட ஒருவரில் இருக்கலாம், விலகி இருங்கள். The Bible says we recognize no man after the flesh. வேதம் சொல்லுகிறது, நான் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியேன். But we discern people. ஆனால் நாம் ஜனத்தை நிதானிக்கிறோம். Somebody say amen. Turn your Bible to the book of Proverbs chapter 6 verse 20 onwards. நீதிமொழிகள் 6:20 நாம் வாசிக்கலாம். Here the Bible says, keep your father's commands, do not forsake your mother's teaching, bind them upon your heart forever, fasten them around your neck. When you walk, they will guide you, when you sleep, they will watch over you, when you awake, they will speak to you. For these commands are a lamp, this teaching is a light, and the corrections of discipline are the way to life. பாருங்கள், நான் 20-23 வரை வாசிக்கிறேன். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையை ஜீவவழி. Somebody shout hallelujah. Hallelujah. Come on, lift your hands and shout hallelujah. So here the Bible says, talking about the role of dad and mom. இங்க இருக்கிற இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஒரு தகப்பன் தாயினுடைய பணியை நாம் பார்க்கலாம். It says, keep your father's commands. வேதம் சொல்லுகிறது, உன் தகப்பனுடைய கற்பனையை காத்துக்கொள். Do not forsake your mother's teaching. உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. Now look at me. என்னை பாருங்கள். Are you with me? என்னோடு இருக்கிறீர்களா? No, we need to know, like, we need to teach the word of God to our children right in our home. வீட்டிலேயே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தைகளை போதிக்க வேண்டும். Don't expect the pastor and the leaders in the church to do the job. போதகரையோ இல்லை என்றால் சபையில் இருக்கிற தலைவர்களையோ அந்த வேலையை செய்யும்படி எதிர்பாராதிருங்கள். The first responsibility is yours. முதல் அந்த பொறுப்பு உங்களுடையது. Your children don't live in the church. ஏனென்றால் உங்களுடைய பிள்ளைகள் சபையிலே வாழவில்லை. Your children live under your leadership in your home. உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் தலைமைத்துவத்தின் கீழ் உங்கள் வீட்டிலே வாழுகிறார்கள். So we need to have all the dads and moms who are really educated by the word of God in order to impart that education to their next generation. தங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அந்த கல்வியை போதிக்கும்படியாக தாயும் தகப்பனும் தேவனுடைய வார்த்தைகளால் வருகிற அந்த கல்வியினாலே போதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். So you need to know it starts from a very young age. நீங்கள் அறிய வேண்டியதான காரியம் அது மிக இள வயதிலிருந்து துவங்குகிறது. Do you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்கள்? You have to teach your children about all these things right from young age. அவருடைய இள வயதிலிருந்தே நீங்கள் இந்த காரியங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும். And a lot of kids are being abused nowadays. அநேக பிள்ளைகள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிறார்கள் இந்த காலகட்டங்களில். 98% I know people have been abused by somebody. They are very close connected to the family or among their friends or relatives who got the trust of the dad and mom. பாருங்கள், தாய் தகப்பனுடைய நம்பிக்கையை பெற்ற குடும்பத்தின் உறவுகளிலேயோ நண்பர்களிலேயோ இல்லை என்றால் நம்பிக்கைக்கு உரிய அந்த உறவுகள் மத்தியிலேயோ இருந்தவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார்கள். That's why the devil makes it so easy for them to do it. அதனால்தான் பிசாசு அவ்வளவு எளிதாக அவர்களை கொண்டு செயல்படுகிறான். Now I am not going to ask you any question. உங்களை நான் எந்த கேள்வியும் கேட்க போவதில்லை. But I would like to tell you, if you have been sexually abused as a child, ஒருவேளை ஒரு சிறு பிள்ளையாய் இருந்த பொழுது பாலுணர்வு சம்பந்தமான காரியங்களில் துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டவர்கள் என்றால், you understand what I'm saying? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? You don't have to tell me. நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. But there's a situation where you have been victimized or molested or abused by somebody in your early childhood.
உங்களுடைய அந்த சிறு பிள்ளை அந்த பிராயத்திலே ஒருவேளை நீங்கள் இப்படி அந்த பாலுணர்வு சம்பந்தப்பட்டமான காரியங்களை துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டவர்கள் என்றால், you need to ask the Lord to break the spirit and the spirit of abuse over your life in Jesus name. அந்த நடவடிக்கைகள் அந்த சூழ்நிலைகளில் உங்களை தள்ளின எந்த விஷயத்திலிருந்தும் நீங்கள் இந்த ஆவியிலிருந்து உங்களை துண்டித்து ரத்து செய்யும்படியாக தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும். So in a lot of case studies they have found that people have been abused, they became abusers again. இப்படிப்பட்டதான அந்த காரியங்களின் ஆதாரங்களை பார்க்கும் பொழுது அநேக துஷ்பிரயோகப்படுத்தப்பட்டவர்கள் சிறு பிராயத்திலே மற்றவர்களை துஷ்பிரயோகம் செய்கிறவர்களாக மாறி இருக்கிறார்கள். And not only that, in the same way how a mother was abused, somehow due to strange conducts, even the daughters abused. பாருங்கள், தாய் எப்படி இப்படி நடத்தப்பட்டார்களோ அதே சூழ்நிலையில் முகாந்திரத்தில் மகளும் நடத்தப்பட்டதை பார்க்கிறோம். It's a demonic. அது ஒரு பிசாசுக்குரிய. You follow what I'm saying? சொல்வதை பின்பற்றுகிறீர்கள். You need to unmask the spirit which is working behind all these things. இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு பின்பாக செயல்படுகிற அந்த ஆவிகளின் முகத்திரைகளை கிழிக்க வேண்டும். I keep saying this, what is broken over your life, it is also broken over your children. உங்கள் வாழ்க்கைக்கு மேலாக முறிக்கப்பட்ட ஒன்று உங்கள் பிள்ளைகளுக்கு மேலாக முறிக்கப்படுகிறது. Somebody shout hallelujah. Amen. So watch for your sons and daughters. அதல உங்கள் குமாரர்களையும் குமாரத்திகளையும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும். Always know for sure where they go and what they do. அவர்கள் எங்கே செல்லுகிறார்கள், என்ன செய்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். Amen. Okay, now the Bible says, talking about the word of God, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை பற்றி பேசும்போது it says when you walk it will guide you, நீ நடக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், when you sleep they will watch over you, நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், when you awake it will speak to you. நீ விழிக்கும்போது அது உன்னோட சம்பாஷிக்கும். Somebody say amen. Amen. What a powerful thing. எவ்வளவு வல்லமையான ஒரு காரியம். Hello. It says three things. மூன்று காரியங்களை When சொல்லுகிறது. you walk, நடப்பது, when you sleep, நீங்கள் படுக்கும்போது, when you wake up. நீங்கள் விழிக்கும்போது. The Bible says when you walk they will guide you. வசனம் சொல்லுகிறது நீங்கள் நடக்கும்போது அது உங்களை வழிகாட்டும். I want to tell everybody, if you have given the truth, the word of God to your children, I want to tell you they are saved no matter where they go. எங்கே உங்கள் பிள்ளைகள் சென்றாலும் நீங்கள் சத்தியத்தை கொடுக்கும் பொழுது அது உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றும். A lot of parents, they are tormented by fear, where my son, my daughter will be spoiled. அநேக பெற்றோர்கள் எங்கே என்னுடைய குமாரனோ குமாரத்தியோ கெட்டு போய் விடுவார்களோ என்ற பயத்தில் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். The Bible says no amount of good situation, good environment can ever protect your children. எந்த ஒரு நல்ல சூழ்நிலையோ எந்த ஒரு நல்ல சுற்றுச்சூழலோ உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. The Bible says when they are taught by the word of God, the Bible says in fact Isaiah 54:13, all your sons and daughters will be taught by God and great will be their peace. ஏசாயா 54:13 இப்படியாக சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவருடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். Somebody shout hallelujah. Security is in the word of God. தேவனுடைய வார்த்தையில் தான் பாதுகாப்பு இருக்கிறது. You follow what I'm saying? So now it say when you walk they will guide you. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். When you sleep, நீ படுக்கும்போது the word also will sleep, right? See, you are sleeping, நீங்கள் தூங்குகிறீர்கள், the word will watch over you. ஆனால் வார்த்தை உங்களை பாதுகாக்கும். Come on, put your hands together, give glory to God. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமையை கொடுக்கலாம். Look at the power of God's word. தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமையை பாருங்க. Even while I sleep, நான் தூங்கும் பொழுது கூட the word is still active. அந்த வார்த்தையானது கிரியை செய்கிறது. It watches over my life, அது என்னுடைய வாழ்க்கையை கண்காணிக்கிறது. over my marriage, என் திருமணத்தை over பாதுகாக்கும். my sons and என் daughters, குமாரர்களை குமாரத்திகள் over my business, என் வியாபாரத்தின் மேல், over my finances. என்னுடைய பொருளாதாரத்தின் மேல். Praise the Lord. அதனுடைய பாதுகாப்பு The இருக்கு. word will watch over you. அந்த வார்த்தையானது உங்களை காப்பாற்றும். Amen. So the Bible says, வேதம் சொல்லுகிறது, not just that. அது மாத்திரமல்ல, Say, not just that. When you sleep, நீங்கள் படுக்கும்போது they watch over you. உங்களை அது காப்பாற்றும். So the moment you get up, நீங்கள் விழிக்கும்போது, wow. Say, wow. When you get up, it will speak to you. நீங்கள் விழிக்கும்போது அது உங்களோட சம்பாஷிக்கும். Come on, put your hands together. Give glory to God. ஆமென். கர்த்தருக்கு மகிமை. Hallelujah. ஹalleluya. Amen. Amen.
Shout hallelujah. Hallelujah. That means while you sleep, அப்படின்னா நீங்கள் உறங்கும் போது the word is watching over you. அந்த வார்த்தையானது உங்களை காப்பாற்றும். You're sleeping. நீங்கள் தூங்குகிறீர்கள். Okay, I'll watch over him. நான் கண்காணித்துக் கொள்கிறேன். You know, the word is waiting just for a chance when this guy will get up. வார்த்தையானது எப்பொழுது இந்த நபர் எழுந்திருப்பார் என்று When பார்த்து this girl will get up. எப்பொழுது இந்த மகள் எழுந்திருப்பாள் என்று பார்த்து. Amen. So the Bible says when you wake up நீங்கள் விழிக்கும்போது and the word begins to have conversation with you. அந்த வார்த்தையானது உங்களோட சம்பாஷணையை துவக்குகிறது. Hallelujah. Hallelujah. Waiting to talk to you. Waiting to talk to you. உங்களோட பேசும்படியாக காத்திருக்கிறது. That's the power of God's word and the meditation upon the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்கிற தியானத்தின் வல்லமை. I'm excited. நான் பரவசப்படுகிறேன். Hallelujah. Amen. That means you have the first conversation with the word of God even before you can talk to anybody. நீங்கள் யாரிடத்திலும் பேசுவதற்கு முன்பாகவே தேவனுடைய வார்த்தையோடு ஒரு சம்பாஷணையை வைத்துக் கொள்ளுங்கள். Lift your right hand and just pray with me. வலது கரத்தை உயர்த்தி கொண்டு Father, பிதாவே, I pray in Jesus name. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். I want to have your word நான் உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு talking to my life. என்னுடைய வாழ்க்கையில் பேசும்படியாக நான் வைக்க As soon விரும்புகிறேன். as I wake up, நான் விழிக்கும் பொழுதே my conversation, என்னுடைய சம்பாஷணை, my first என் conversation முதல் சம்பாஷணை will be with your word. நம்முடைய வார்த்தையோடு இருக்கட்டும். Jesus name. இயேசுவின் நாமத்திலே. Amen. ஆமென். How do you like it? எப்படி பிடித்திருக்கிறது உங்களுக்கு? Praise God. For these commands are a lamp, this teaching is a light. கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம். Now it says commands are a lamp. கட்டளையை விளக்கு. Now listen. கவனிங்க. It talks about commands, கட்டளை, then it talks about teaching. பிறகு போதகம். Right? These are two different things. இரண்டு காரியங்களும் வித்தியாசமானவை. Commands means, you are supposed to obey. கட்டளை என்றால் நீங்கள் கீழ்ப்படியும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Don't do this. இதை செய்ய வேண்டும். Don't go there. இதை செய்யாதிரு. Don't be around in this place. அங்கே செல்லாதே, இந்த இடத்தில் So இராதே. this is a command. அதுதான் கட்டளை. So what is the teaching? போதகம் என்றால் என்ன? Teaching is all about why you should not go there. போதகம் என்றால் ஏன் அங்கே செல்லக்கூடாது என்பதின் அர்த்தம். Why you should not do what I told you not to do. நான் செய்யக்கூடாது என்று சொன்னது ஏன் சொன்னேன் என்பதின் அர்த்தம். So God would like to give you both commands and teaching. கர்த்தர் உங்களுக்கு கட்டளைகளையும் போதகத்தையும் கொடுக்க விரும்புகிறார். And the commands are a lamp, கட்டளையை விளக்கு, but the teaching is a light. ஆனால் வேதமே வெளிச்சம். Amen. So you cannot just keep on obeying God because you are obligated to obey. நாம் ஏதோ ஒரு கடமையினாலே ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படிய விட்டு கொடுக்க முடியாது. You must be taught. நாம் போதிக்கப்பட்டிருக்க When you are taught by God, நாம் தேவனால் போதிக்கப்பட்டிருக்கும் it's easy to obey. ஆண்டவருக்கு கீழ்ப்படிவது எளிதானது. Not only I obey God's word, நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது மாத்திரமல்ல, but I am well taught to know why I should do what I am doing. நான் செய்கிறதை ஏன் செய்கிறேன் என்பதை குறித்து நன்றாய் And போதிக்கப்பட்டிருக்கிறேன். the corrections of life or the way, corrections of discipline or the way to life. போதக சிட்சையை ஜீவ வழி. Somebody say discipline. சிட்சை. Amen. There's no teaching without discipline. பாருங்கள், சிட்சையற்ற போதகம் இல்லை. A lot of times people just want to listen to the teaching but they don't want to be disciplined. அநேக முறை ஜனங்கள் போதகத்தை கேட்க விரும்புகிறார்கள், ஆனால் சிட்சிக்கப்பட விரும்புவது இல்லை. When it's time for them to be disciplined, they rebel. சிட்சிக்கப்படுகிற நேரம் வரும்பொழுது முரட்டாட்டம் பண்ணுகிறார்கள். When the word of God begins to discipline you, வேத வார்த்தை உங்களை சிட்சிக்க you ஆரம்பிக்கும் need to know it's part of your teaching. அது உங்களுடைய போதகத்தின் ஒரு பங்கு அல்ல என்றால் அங்கம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். God disciplines those whom he loves. யார் மேல் தேவன் நேசிக்கிறாரோ, யாரை நேசிக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு He சிட்சிக்கிறார். disciplines only sons and daughters. அவர் குமாரர்களின் குமாரத்திகளை மட்டுமே சிட்சிக்கிறார். He doesn't discipline slaves. அடிமைகளை சிட்சிப்பது இல்லை. So the Bible says corrections of discipline. இப்பொழுது போதக சிட்சை என்ற வார்த்தை. Somebody say corrections of discipline. அப்படி என்றால் ஒழுக்கத்திற்குரிய சீர்திருத்தம் என்று If you சொல்லலாம். look at a person who's a discipline, I want to tell you they are open to corrections. நல்ல ஒழுக்கத்தில் இருக்கிறவர்களை பாருங்கள், அவர்கள் திருத்திக் கொள்வதற்கு தங்களை திறந்து கொடுக்கிறவர்கள். You understand what I'm saying?
சொல்வதை They are புரிந்து கொள்ளுங்கள். teachable. அவர்கள் போதிக்கப்பட விட்டு கொடுக்கிறவர்கள். They can be disciplined. அவர்கள் ஒடுக்கத்தில் நடத்தப்பட They முடியும். can be corrected. அவர்களை நாம் திருத்த முடியும். So disciplined life is not a possibility if you don't allow yourself to be taught. நீங்கள் போதிக்கப்பட இடம் கொடாத பட்சத்தில் இந்த ஒழுக்கத்திற்குரிய சிக்ஷைகள் இடம் பெறாது. So when you have all these things, இந்த எல்லா காரியங்களும் இருக்கும் பொழுது verse 24 says, வசனம் 24 சொல்லுகிறது, keeping you from the immoral woman. அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீக்கு விலக்கி காக்கும். Again the same thing, from the smooth tongue of the wayward wife. இச்சகம் பேசும் நாவை உடைய இந்த விலகின இல்லை என்றால் மாறுபடுகிற மனைவிக்கு It says smooth tongue of the wayward wife. இச்சகம் பேசும் நாவை உடைய மாறுபடுகிற மனைவி. Sometimes we think all those prostitutes in the red light area, they are bad people. நாம் நினைக்கிறோம் சிகப்பு விளக்கு பகுதியில் இருக்கிற இப்படிப்பட்டதான பர ஸ்திரீகளில் என்றால் விபச்சார ஸ்திரீகளே பிரச்சனைக்குரியவர்கள் என்று. The world looks down upon them. இந்த உலகம் அவர்களை இப்படியாக மிக கேவலமாக பார்க்கிறது. You understand what I'm saying? சொல்வதை But I want to tell you, the worst people are not in the red light area. The worst people are among the common people in the society. சமுதாயத்திலே காணப்படுகிற பொது மக்கள் மத்தியில் இருப்பவர்களை பார்க்கிலும் சிகப்பு விளக்கு பகுதியில் இருக்கிறவர்கள் மோசமானவர்கள் அல்லவே அல்ல. Yes, that's what I want to say. There they do it for money. அங்கே அவர்கள் பணத்திற்காக செய்கிறார்கள். They just want to fill their stomach. அவருடைய வயிற்றை நிரப்ப செய்கிறார்கள். But I want to tell you, those who are outside the red light area, ஆனா சிகப்பு விளக்கு பகுதியை தாண்டி ஜீவிக்கிறார்களே, and I want to tell you, they are doing it by purpose. ஆனால் அவர்கள் திட்டத்தோடு செய்கிறார்கள். You understand what I'm saying? Jesus had no problem ministering to the prostitutes. பாருங்கள், விபச்சார ஸ்திரீகளுக்கு ஊழியம் செய்வதில் இயேசுவுக்கு பிரச்சனை வந்ததே He இல்லை. loved them. அவர்களை நேசித்தார். He told the teachers of the law, "Now ahead of you, the prostitutes and the tax collectors, they will get into the kingdom of heaven." வேதபாரகளையும் பரிசேயர்களையும் பார்த்து அவர் சொன்ன காரியமே, உங்களுக்கு முன்பாக அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள். But you see that the problem in the society is immorality. ஆனா சமுதாயத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த விபச்சாரம். Today it is affecting even kids. அது பிள்ளைகளை கூட பாதிக்கிறது. Today even kids have sex. பிள்ளைகள் கூட, குழந்தைகள் கூட உடலுறவு வைத்துக் I'm கொள்ளுகிறார்கள். talking in Bangalore. நான் இந்த பட்டணத்தில் சொல்லுகிறேன். 13, 12 they are pregnant, they come for abortion. 12, 13 வயதிலேயே இப்படியாக கர்ப்பம் தரித்து அந்த பிள்ளை எடுப்பதற்காக வருகிறார்கள். Women booze more than men in this city. இந்த பட்டணத்தில் ஆண்களை பார்க்கலும் ஸ்திரீகள் அதிகமாக குடிக்கிறார்கள். Immorality is rampant all around. இந்த விபச்சாரத்தனமானது மிகவும் திரளாய் பெருகி இருக்கிறது. We are living in this kind of society. இப்படிப்பட்டதான சமுதாயத்தில் அல்லவோ But ஜீவிக்கிறோம். God say, "I've called you to be a light." ஆனால் தேவன் நம்மை வெளிச்சமாக அழைத்திருக்கிறார். Like a city on a hill. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் போல் நம்மை Because God அழைத்திருக்கிறார். says, "You are my ambassador." ஏனென்றால் தேவன் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிரதிநிதி. Among this perverted generation, இந்த மாறுபாடுமுள்ள தலைமுறையிலே I'll put you like a city on a hill. நான் உன்னை மலையின் மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல் வைத்திருக்கிறேன். Amen. When they look at you, அவர்கள் உன்னை பார்க்கும் பொழுது, when they look at the pure love in your life, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த உண்மையான நேசத்தை பார்க்கும் when பொழுது, they look at your beautiful lifestyle, உங்களுடைய அழகான அந்த வாழ்க்கை முறையை பார்க்கும் when they பொழுது, listen to the godly words of wisdom out of your mouth, உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த பக்திக்கு ஏதுவான ஞானமுள்ள வார்த்தைகளை கேட்கும் பொழுது, God tells you, "Remember, கர்த்தர் சொல்லுகிறார், நினைவில் you are the வைத்துக்கொள். only link between me and them." எனக்கும் அவர்களுக்கும் இடையில் நீ ஒருவனை தொடர்பு. Looking at you, they look at me. உன்னை பார்த்தவர்கள் என்னை பார்ப்பார்கள். Learning from you, they learn from my word. உன்னிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு என் வார்த்தைகளை கற்றுக்கொள்வார்கள். Because you have the substance in your life. ஏனென்றால் உனக்குள் அந்த உன் வாழ்க்கையில் அந்த சாரம் You இருக்கிறது. are the salt that brings flavor in their lives. அவருடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற அந்த உப்பை போன்ற காரியமே அவளை மெருகேற்றுகிறது. Amen. I don't know, in the secular world, you call somebody sister. எனக்கு தெரியவில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கையில யாரையாகிலும் பார்த்து சகோதரி என்று அழைக்கிறார்களா? How many of you in the corporate world? எத்தனை பேர் இப்படி உலக வாழ்க்கையில் இருக்கிறீர்கள்? Those women will tell you, அந்த ஸ்திரீகள் உங்களுக்கு சொல்லுவார்கள், "Just call me by name." என்னை பெயர் சொல்லி அழையுங்கள். The women, it's right or wrong? Did you ever think, why? என்றைக்காவது ஏன் என்று நினைத்தீர்களா? When a man calls somebody sister in the secular world, that woman is not comfortable. ஒரு ஆண் ஒரு ஸ்திரீயை சகோதரி என்று அழைத்தால் அந்த சகோதரிக்கு சௌகரியமாய் இல்லை.
Same way, a woman calls somebody brother. அப்படியே ஒரு ஸ்திரீ ஒரு ஆணை சகோதரனே என்று அழைத்தால், The guy may be 50-55 years old. 50-55 இருப்பாரு. He's working with a girl who is just the age of his daughter. அவருடைய மகள் வயதிலே ஒரு பெண் அவரோடு வேலை செய்து கொண்டிருப்பாள். But still he will say, don't call me brother, just call me by name. ஆனாலும் சகோதரனே என்று அழையாதிரு, என்னை பேர் சொல்லி அழை. I want you to think about all these அதை things. குறித்தெல்லாம் சிந்திக்கும்படி நான் கேட்கிறேன். Only in the kingdom of God, I want to tell you, our language is different. தேவனுடைய ராஜ்யத்தில் மட்டும்தான் நம்முடைய பாஷையே வித்தியாசமா இருக்கிறது. Because we are a family. ஏனென்றால் நாம் ஒரு குடும்பம். Amen. We call brother. நாம் சகோதரன் என்று We அழைக்கிறோம். mean it. அதை நாம் அர்த்தத்தோடு We சொல்லுகிறோம். call sister. சகோதரி என்று அழைக்கிறோம். We mean it. அதை அர்த்தத்தோடு அழைக்கிறோம். I want to tell you, you find yourself being so close to the church family than your own family. பாருங்கள், உங்கள் சொந்த குடும்பத்தோடு இருக்கிற நெருக்கத்தை பார்க்கிலும் சபையில் இருக்கிற குடும்பத்தோடு உங்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. That is true with me. அது உண்மைதான் என் வாழ்க்கையில் கூட. Amen. Always say, my church is my family. நான் எப்பொழுதுமே என்னுடைய சபைதான் என் குடும்பம் என்று சொல்லுவேன். Hallelujah. We'll talk more about this. But are you blessed? நாம் இன்னும் அதிகமாக பேசுவோம். Unmasking the spirit of adultery. விபச்சாரத்தின் அந்த ஆவியின் முகத்திரையை கிழிப்பது. Hallelujah. Be on the alert. எச்சரிக்கையாய் இருங்கள். Watch over your family. உங்களுடைய குடும்பத்தை கண்காணியுங்கள். You are the watchman. நீங்கள் தான் அந்த பாதுகாவலர். Over your family. உங்கள் குடும்பத்தின் மேலாய், over your children, உங்கள் பிள்ளைகளின் over மேலாய், your grandchildren. உங்களுடைய அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் God has மேலாய் kept you like a watchman. உங்களை இப்படியாக பாதுகாக்கிற ஒரு நபராய் who is positioned on வைத்திருக்கிறார். a city wall. அந்த மதிலின் மேல் இருக்கிற ஜாமக்காரனை போல. Amen. And he is watchful. அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். Hallelujah. How many of you say you learned something tonight? இந்த ராத்திரி ஒன்றை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? Praise the Lord. Amen. Lift your hands, let me pray and bless you. Father, பிதாவே, in the mighty name of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே we want to thank you for the teaching of the word. உம்முடைய வார்த்தையினால் வந்த போதகத்திற்காய் நன்றி. Lord, when the words unfold, it brings forth light, the Bible says. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தரும் என்று வேதம் சொல்லுகிறது. In your light we see light. ஆண்டவரே, உம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் வெளிச்சம் காண்கிறோம். Your command is a lamp, உம்முடைய கட்டளை விளக்கு, but your teaching is a light. ஆனால் வேதமே வெளிச்சம். The corrections of discipline is the pathway to life. போதக சிட்சையே ஜீவ வழி. Not only we are willing to be taught, ஆண்டவரே, நாங்கள் போதிக்கப்படுவது மாத்திரமல்ல, but we are willing to be disciplined. ஆண்டவரே, நாங்கள் சிட்சிக்கப்படவும் I விரும்புகிறோம். want to pray for everybody here. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்க Lord, விரும்புகிறேன். protect their lives, ஆண்டவரே, உம்முடைய வாழ்க்கையை காப்பாற்று. protect their marriages, திருமணத்தை காப்பாற்று. protect their children பிள்ளைகளை from காப்பாற்று. every spirit of abuse, எல்லா துஷ்பிரயோகத்திலிருந்து ஆவிகளிலிருந்தும் from காப்பாற்று. every spirit of fornication and adultery. எல்லா வேசித்தன விபச்சாரத்தின் ஆவிகளிலிருந்து காப்பாற்று. Father, we pray. பிதாவே, நாங்கள் We ஜெபிக்கிறோம். want to decree and declare, oh நாங்கள் God, நிர்ணயப்படுத்தி as for பிரகடனப்படுத்துகிறோம். me and my house, நானும் என் வீட்டாருமோ வென்றார் we will serve the Lord. கர்த்தரையே சேவிப்போம். Among this perverted இந்த generation, கோணலும் மாறுபாடுமுள்ள we சந்ததியில் will shine like stars holding out to the word of life. ஆண்டவரே, உம்முடைய வசனமாகிய இந்த சுடரை நாங்கள் விளக்காய் பிடித்துக் கொள்ளுவோம். Let your word shine in the darkness through ஆண்டவரே, us. எங்கள் மூலமாக உம்முடைய வார்த்தையானது அந்தகாரத்திலே பிரகாசிக்கட்டும். Lord, we are your epistles for people to look at and read. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய நிருபங்களை ஜனங்கள் பார்த்து கற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். We are God's billboard in this generation. இந்த ஜனத்தின் மத்தியிலே நாங்கள் கர்த்தருடைய விளம்பரங்களாய் இருக்கிறோம். We are your advertisement. நாங்களே உம்முடைய விளம்பரங்களாய் இருக்கிறோம். Father God, we market the name of Jesus in this city. பிதாவாகிய தேவனே, இயேசுவின் நாமத்தை இந்த பட்டணத்திலே நாங்கள் பேசி குறிக்கிறோம். I pray use everybody here. இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். You're going to use some of these men and women to save their marriage or some of their friends. அவருடைய நண்பர்களுடைய சில திருமண வாழ்க்கைகளை காப்பாற்றுகிற நபர்களாய் இங்க இருக்கிற புருஷர்களையும் ஸ்திரீகளையும் நீங்கள் பயன்படுத்த You're போகிறீர்கள். going to use them as God's representative to bring restoration and healing in the marriages of many other people. அநேக மக்கள் வாழ்க்கையிலே திருமணத்திலே ஆண்டவரை மறுபடியும் எடுத்து கட்டவர்களாய், ஆண்டவரை சொஸ்தத்தை கொடுக்கிறவர்களாய் இங்க இருக்கிற அநேக புருஷ ஸ்திரீகளை நீர் எடுத்து பயன்படுத்த போகிறீர்கள். Father, none of us we are strong by ourselves.
None of us we are strong by ourselves. ஆண்டவரே நாங்கள் எங்கள் பலத்திலே நாங்கள் இருக்கவில்லை But சுவாமி. we learn to depend upon you. ஆனால் உம்மை சார்ந்து கொள்ள நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். The moment we trust our ability, ஆண்டவரே எங்களுடைய பலத்தை நாங்கள் நம்புகிற அந்த க்ஷணம் the enemy can destroy us. எதிரி எங்களை அழித்து விட முடியும். Every single day. ஒவ்வொரு நாளும் We want to hold your hand, walk with you. உம்முடைய கரத்தை பிடித்துக்கொண்டு நாங்கள் உம்மோடு நடக்க விரும்புகிறோம். Teach us how to keep in step with the Spirit. ஆவியோடு எப்படி நடப்பது என்பதை கற்றுத்தாரும் அப்பா. I pray, God, our homes will be sanctified. ஆண்டவரே எங்களுடைய வீடுகளானது சுத்திகரிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். Everyone with this spirit of lust, எந்த இச்சையின் ஆவியோடு இருக்கிறவர்களானாலும், everyone who carries the wrong spirit, யார் எந்த தவறான ஆவியை சுமந்து கொண்டு they வந்தாலும் will never be able to enter our homes, எங்களுடைய வீடுகளுக்குள் குடும்பங்களுக்குள் நுழைய முடியாதபடி not செய்யும். touch our spouse, எங்களுடைய வாழ்க்கை துணைகளை தொடாதபடி not touch பார்க்கிறோம். our son and daughter. எங்கள் குமாரனை குமாரத்திகளை தொடாதபடி We come பார்க்கிறோம். under the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு கீழாக வருகிறோம். By the blood of the Lamb we overcome the enemy. ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நாங்கள் எதிரியை ஜெயிக்கிறோம். By the word of a testimony we overcome the enemy. எங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலே நாங்கள் எதிரியை ஜெயிக்கிறோம் I அப்பா. speak a word of blessing upon God's people. தேவ ஜனத்தின் மேலே நான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் வார்த்தையை பேசுகிறேன். May the word of your revelation may continue to explode in their spirit. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளின் வெளிப்பாடுகள் தொடர்ந்து அவளுக்குள் வெடிகுண்டை போல We வெடிக்கட்டும். bless your holy name. உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் Let your will ஆசீர்வதிக்கிறோம். be done. உம்முடைய சித்தம் Let நிறைவேறுவதாக. your kingdom come. ராஜ்யம் வருவதாக. We love you, Jesus. இயேசுவை உம்மை The நேசிக்கிறோம். most powerful name of Jesus Christ of Nazareth we pray. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே May ஜெபிக்கிறோம் God's பிதாவே. people say, Amen. Amen. Come on, put your hands together. கரங்களை தட்டி Give glory to தேவனுக்கு God. மகிமையை கொடுக்கலாம். Hallelujah. Amen. We praise you, Lord. ஆண்டவரே We worship you. Hallelujah. Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே. ஆமென்.